சூரபத்மன் யார் என்றால் ஆணவத்தினுடைய வடிவம். உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் எல்லோரும் தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம். உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் எல்லோரும், சைவ சமய மக்கள் எல்லோருமே எதிர்பார்த்த அந்த சூரன் போர் இன்று நடைபெறப் போகின்றது. வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு அந்த சிறப்பான முறையிலே, மிரட்டலான முறையிலே இந்த சூரன் போர் இங்கு நடைபெறும். அதாவது அம்பு மலை, அதே மாதிரி ஒரு படை வீரர்கள் எவ்வாறு வருவார்களோ அதே போல ஒப்பனை இட்டு பலர் வருவார்கள். அந்த வகையிலே இன்று பல முக்கியமான சுவாரஸ்யமான விடயங்கள் இங்கு நடைபெறப் போகின்றன. 6ஆம் நாள் ஆறுமுகசாமி மிகவும் அழகாக தங்க ஆபரணங்கள் அணிந்து வெள்ளிக்கடா வாகனத்தில் வருவார். அந்த வகையிலே இன்று பல முக்கியமான சுவாரஸ்யமான விடயங்கள் என்னத்தையும் தொகுத்து பார்க்க போகின்றோம். இன்றைய சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைய நாள் சூரன் போர். அந்த வகையிலே இன்று நடைபெறப் போகின்ற அனைத்து விடயங்களையும் பார்க்க போகின்றோம். பக்தர்கள் எல்லோரும் தற்பொழுது கூட வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கோயிலுக்குள் வசந்த மண்டப பூஜையானது ஆறுமுகசாமிக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சூரன் இங்கே இருக்கின்ற அந்த தேர் கொட்டகையினுள் வைக்கப்பட்டிருக்கின்றது. முருகப்பெருமான் முன் வீதியில் வந்தவுடன் அந்த முதலாவது கஜமுகாசூரனுடைய அந்த சூரன் முதலாவதாக வந்து இங்கு அந்த போரானது இடம்பெற போகின்றது. என்னும் சற்று நேரத்தில் தாரகா சூரன் தேர்கோட்டையினுள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியினை வந்து பார்க்கின்றோம். பயங்கரமான அந்த உருவ தோற்றத்தோடு கஜமுகா சூரன் கம்பீரமாக நிற்கின்றார். சகோதர மொழி பேசக்கூடியவர்களும் வந்து நிற்கின்றார்கள். அவர்களும் கலாச்சாரமாக அந்த மல்லிகைப்பூ மாலை அணிந்து கோயில்கள் வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பறை மேளம் பேரிகைகள் தயாராக இருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். அதே போல முருகனாக வந்து நிற்கின்ற அந்த குழந்தை ஆறுமுகசாமி வருகின்ற அந்த வெள்ளி கடா வாகனம் நிற்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். நெல்லை முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே இருந்து பேசுகிறேன். சூரசம்ஹாரத்திற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்பொழுது வசந்த மண்டப பூசை மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. ஆறுமுக பெருமான் ஆட்டுக்கடா வாகனத்திலே, சகர் எனப்படுகிற ஆட்டுக்கடா வாகனத்திலே எழுந்தருளி சூரனை சம்ஹாரம் செய்கின்ற நிகழ்வை தரிசிப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். யார் அந்த சூரன் என்று கேட்டால் ஆணவாதி மலங்கள் தான் சூரன், சிங்கன், தாரகன். முதலிலே யானை முகத்தை உடைய தாரகனுடைய வதம் இடம்பெறப் போகிறது. அது மாயையினுடைய வடிவம். அதனைத் தொடர்ந்து சிங்க முகத்தையுடைய சிங்கனுடைய வதம் நடைபெறப் போகிறது. அது கன்மத்தினுடைய வடிவம். ஈற்றிலே சூரனுடைய வதம், சூரபத்மனுடைய வதம் நடைபெறப் போகிறது. சூரபத்மன் யார் என்றால் ஆணவத்தினுடைய வடிவம். ஆணவத்தை சைவ சித்தாந்த தத்துவம் தான். கந்தபுராணம் சைவ சித்தாந்த தத்துவத்தினுடைய பிடிசாறு. கந்தபுராண தத்துவத்தின் பிரகாரம், சைவ சித்தாந்த தத்துவத்தின் பிரகாரம் ஒரு நாளும் ஆணவத்தை ஒழிக்க முடியாது. சூரனை முருகப்பெருமான் ஒடுக்குகிறார். அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறார். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்று கந்தபுராணம் பேசும். இங்கே நவ வீரர்கள் எழுந்தருளி வருகிற ஒரு சிறப்பும் இருக்கிறது. செங்குந்த மரபைச் சேர்ந்தவர்கள் வீரபாக தேவர் தலைமையிலான நவ வீரர்களாக இங்கே படையினராக எழுந்தருளி வருகை தந்து சூரனுக்கு சவாலாக முருகப்பெருமானுடைய படையினராக
போருக்கு செல்கிற ஒரு காட்சியையும் இங்கே தரிசிக்கலாம். அதை போல இங்கே சூரபன்மனுடைய படை, முருகனுடைய படை என்று ஒவ்வொரு கோல அலங்காரங்களிலே படையினரை திரட்டி இந்த போர் இடம்பெறுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நெல்லை முருகப்பெருமானுடைய தேவஸ்தானத்திலே இடம்பெறுகிற இந்த சூரசம்ஹாரத்தை தரிசித்து நாமும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்று உய்வோமாக. நன்றி, வணக்கம். இங்கே இந்த நவ வீரர்களைத்தான் நீங்கள் தரிசிக்கிறீர்கள். நான் குறிப்பிட்டதைப் போல செங்குந்த மரபை சேர்ந்தவர்கள். இந்த நவ வீரர்களாக வீரபாகு, பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரபாகு தேவர், வீரமகேந்திரன், வீரகேசரி என்று 9 வீரர்கள் இங்கே முருகனுடைய படையினராக காட்சிப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் நெல்லை சூழலிலே இருப்பவர்கள். இவர்கள்தான் நெல்லை முருகப்பெருமானுக்கு கொடிச்சீலையை கொடுக்கிற பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது நவவீரர்கள் வருகை தந்திருக்கிற சூழலிலே முருகப்பெருமான் வசந்த மண்டபத்திலே இருந்து புறப்படுகிற ஒரு சமிக்ஞை எங்களுக்கு தெரிகிறது. இந்த சூரசம்ஹார நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இன்றைய தினம் ஆலயத்திற்கும் வருகை தந்திருக்கின்றமையை நாங்கள் தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறது. முருகப்பெருமானுடைய அந்த படை வீரர்கள் வந்து நிற்கின்ற அந்த காட்சி ஒவ்வொருவரும் அழகான அந்த ஒப்பனையிட்டு பெரிய முடி, அதே போல மாலைகள் அணிந்த ஒரு சூரன் எவ்வாறு இருக்குமோ அதே போல ஒப்பனை செய்திருக்கின்றார்கள். மிக மினைக்கட்டு முருகப்பெருமானுடைய அந்த வேல் படை வருகின்ற அந்த காட்சி, சிறுவர்கள் எல்லோரும் மிக அழகாக வேல் அமைந்த அந்த முடியுடன், கையில் வேலுடன் மிடுக்காக வருகின்ற அந்த காட்சி நெல்லை ஆறுமுகசாமி தங்க நகைகளுடன் சூரனை வதம் செய்வதற்காக வருகின்ற அந்த காட்சி பஞ்சாலாத்தி காட்டப்பட்டு பூக்கள் தூவப்பட்டு அந்த கடா வாகனத்தை தூக்குகின்ற அந்த காட்சியை பார்க்க போகின்றோம். எல்லா
நல்லூரம்பதி நல்லூரம்பதி விசாந்த கீர்த்தி மகாவதி கதாவதேதமேத ஜகன்னாதரண்முகபுத்திரமண்ய ஸ்கந்த சுவாமி பாதார விந்தத்வந்த பக்தஜனோட ஷோடச மகாதார சிவகோத்ரோத்சவ ரகுநாத ஆகமுக ஜன்முகநாத குமாரநாத குமரேந்திர குமாரநாத சமோக பேராகுபையுடையவன் இளவர் பேரருளால் சூரவாகுலம் வானவர் ராவகை கொலைப்பார் ஏரவாகுலும் செம்மணி பாவைகளிடத்து வீரவாகு வந்துதித்தனன் உலகலாம் வியப்ப வீரவாகு சமூக மிரளவல்லியர் தந்தி சூரவியர் வடையாங்கரண வல்லிருள் அகற்றுவான் எழுந்தவன் கதிர்போல் திரள வல்லினை அணைய பூன் முறையுடை தெய்வத் தரள வல்லிவான் தோன்றினன் வீரகேசரியே வீரகேசரி சமூக மக்கள் வானவர் கருத்துயர் புரியும் வல்லகுணர் தொக்க வீர மாமதேந்திர பெருவழும் உலக செக்கர் நூபுரம் புரட்பாரகத்திப்பார் சிறப்பார் தக்க வீர மாமதேந்திரன் வந்த வதவித்தார் வீர மாமதேந்திர சமூக வந்தனி கடவுளும் வடமையார் அழலும் தீரழலும் புது மதியமும் வெண்புறத்திகள் கோவேதகத்தனர் பாவைவால் விண்ணவர் புரியும் மாதவத்தினால் வீரமாமகேஸ்வரன் வந்தான் வீரமாமகேஸ்வர சமூக தேவர்கள் மகிழ்வுற தகுவதான பேரலாமுடிவுற அறந்தலை எடும் மக்கானல் தேர்வை தூரிய மின்னிடை கடற்கால் மான வீரமாபுரந்தரன் என்பவன் வந்தான் வீரமாபுரந்தர சமூக சூரராக்கமும் துணைவதம் மாக்கமும் தூளும் தீரராக்கமும் வானவர் ஏக்கமும் திகைய வாரராக்கமிழ் கொன்றை வேணியன் அருளதனால் வீரராக்கதன் வந்தனன் வைரமெல்லியன் பார் வீரராக்கத சமூக கரகதத்தனி மாந்தரை எடுத்தொரு கணத்தில் புரகதத்தினை இழைத்தவன் அருளினார் புனரி குரகதத்திடை பைங்கனல் பொம்மென எழல் போல் மரகதத்திவால் வீரமாத்தாண்டன் வந்தனே வீரமாத்தாண்ட சமூக மையல் மாக்கரி வாம்பரி விரவிய மணித்தேர் வெய்யதானவர் பாய் தொகை இமைப்பினில் இனிய பொய்யினாதரு மாணவன் பவளமா மொழிப்பேர் தையல் தன் வயின் வலிய வீராந்தகன் தனித்தான் வீராந்தக சமூக கந்துதித்திடும் வியன்னர மடங்களும் கடலின் முந்துதித்திடும் ஆலமும் வடவையும் முரள நந்துதித்தன களமணி பாவையத் தவத்தால் வந்துதித்தனன் வீர வீர பெயர் வலியோ வீர வீர சமூக ஆயிரம் கோடி காவல் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேகின எனினும் ஆயிரம் கோடி 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 காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேகின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் பண்ணி தூயனல் எழிலுக்கு ஆற்றாது வெண்டில் இணை கொல்லோர் மாயிரு வடிவிற்கெல்லாம் உவமை யார் வகுக்க வல்லார் மாயிரு வடிவிற்கெல்லாம் உவமை யார் வகுக்க வல்லார் ஆயிரம்
கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி சந்தகமும் சிந்தும் தமிழாகி செந்தமிழ் குமரனாய் அலங்காரா நல்லூரா எக்காலம் மத்தகம் வேரிகை பஞ்சவாக்கியம் என்னும் பள்ளியும் ஒழிக்க ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மல சூழலை அழிக்க சூர சம்ஹாரனாய் நல்லூர் கந்தசாமியார் பிடாயேறி வாழா போருக்கு ஆறுமுக சாமியார் செல்கின்ற அந்த காட்சி இன்னும் சற்று நேரத்தில் அந்த கஜமுக சூரனுடனான அந்த போரானது இடம்பெறப் போகின்றது. வீரபாகு தேவர், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் அந்த வேஷங்கள் இட்டு நிற்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாரகாசூரன் வருகின்ற அந்த காட்சி, சூரபத்மனுடைய அந்த தம்பி முதலில் போர் புரிவதற்காக நல்லூர் கோயில் வாசல் முன்றலில் இந்த போரானது இடம்பெறப் போகின்றது.
கொண்டவன் நான் 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 அம்புகள் மழையாய் பொழிய தொண்டர்கள் மிகவும் நேர்த்தியான முறையிலே அந்த சூரனை தூக்கிய வண்ணம் செல்கின்றார்கள். சூரனை மட்டுமல்ல ஆறுமுகசாமியினையும் அழகாக தூக்கிய வண்ணம் செல்கின்றார்கள். வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு மிகவும் சிறப்பாக இந்த சூரம்போரானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முருகனுடைய அந்த வேலானது வீசப்படுகின்றது. முதலாவது தலை விழுந்தவுடன் அதனை வெற்றி கொண்டாட்டமாக அந்த வேல் படையும் முருகப்பெருமானுடைய படைகள் சுற்றி செல்கின்ற அந்த காட்சி ராஜகோபுரத்தை நோக்கி ஆறுமுகசாமியார் வருகின்ற அந்த காட்சியினை பார்க்கின்றோம். இனி சிங்கமுகாசூரனுடைய அந்த போரை நாங்கள் பார்க்க முடியும்.
சிங்கமுகா சூரன் கம்பீரமாக வருகின்ற அந்த காட்சி. அம்புகளினால் சண்டை நடைபெறுகின்றது. முருகனுடைய பக்கத்தில் இருந்து சிங்கமுகாசூரனுடைய பக்கத்தில் இருந்து மாறி மாறி அந்த அம்புகளினால் சண்டை பிடிக்கின்ற அந்த காட்சி. சிங்கமுகாசூரனுடைய அந்த தலையானது வீழ்த்தப்படுகின்றது. முதலில் அந்த பன்னீர் கைகளும் வீழ்த்தப்பட்டு பின்னர் அந்த தலை வீழ்த்தப்படுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம்.
வீரவாசலை நோக்கி ஆரமசாமியார் வருகின்ற அந்த காட்சியை நம்ம சற்று நேரத்தில் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த சூரபத்மனுடைய அந்த போரானது நடைபெறப் போகின்றது. மிகவும் கம்பீரமாக மிரட்டும் வகையிலே சூரபத்மனுடைய வருகையினை நாங்கள் பார்க்கலாம். எல்லா பக்த அடியார்களும் மிகவும் எதிர்பார்த்த வண்ணம் இந்த காட்சியை காண்பதற்காக காத்திருக்கின்றார்கள். அம்புகளால் மாறி மாறி சண்டை பிடிக்கின்ற அந்த காட்சியினை வந்து பார்க்கின்றோம். எவ்வாறு அந்த வில்லானது வீசப்படுகின்றது என்ற ஒரு காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் சூரியனுடைய வில் அம்புகள் பறிக்கப்படுகின்ற இந்த காட்சியை வந்து நாங்கள் இனி பார்க்க போகின்றோம்.
முதலாவதாக மாலைகள் சூரனுடைய அங்கிகள் அறுக்கப்படுகின்ற அந்த காட்சி. சூரம்போரானது சூடு பிடித்துள்ளது. அதேபோல் இனி சூரபத்மன் நெருப்போடு வருவார். நெருப்பு ஒவ்வாறு விசித்திரமான முறையிலே இங்கு அணைக்கப்பட போகின்றது. அதன் பின்னர் மாபெருமாக மாறி வரும்போது என்ன மாதிரியான விடயங்கள் நடக்கப் போகின்றன என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரசன்னா குருக்களினால் அந்த வேலானது வீசப்படுகின்றது. என்ன நடைபெறப் போகின்றது பாருங்கள். வேலினூடாக நீர் வந்து அந்த நெருப்பை அணைக்கின்றது. மாபெரமாக ஒளித்து வரும் சூரியனை பார்க்கின்றோம். இறுதியாக முருகனால் வீசப்பட்ட அந்த வேலில் விழுந்தது உடல். மாமரம் முறிந்து விழ விழுந்தது இரண்டாக உடல். சேவலும் மயிலுமாக காட்சியளித்தான் சூரபத்மன். சேவலை கொடியாக மாற்றி ஆறுமுகசாமியின் முன்னர் பறக்க விட்டிருக்கின்றார்கள். அதே போல இனி மயிலையும் எடுத்து ஆறுமுகசாமி தன்னுடைய வாகனமாக மாற்றிக் கொள்வார்.
रत्नपादुका प्रभाभिरामपादयुग्मकम् சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.